அடுத்து வந்து அவருடைய இயக்கத்துல பைசன் எனும் காலை மாடல் போயிட்டு இருக்கு ஷூட்டிங். அது எந்த அளவு முடிஞ்சிருக்கு, எப்படி வந்திருக்கு? இதுலேயே ஒரு ஊர் ஒன்று செட்டு போட்டு. அடுத்து அதே மாதிரி நீங்க பண்ண படத்துல ரொம்ப பாராட்டு பெற்றது வந்து மாவீரன். அது ஃபுல்லாவே செட்டு தானே அது? அந்த அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்லம் ஒன்று அது செட் பண்ணேன். 60% நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப தூரமான பயணம், எங்கேயும் நான் இருக்கணும் அங்கேயும் இருக்கணுன்ற மாதிரி ஒரு பெரிய கெட்டான நிலை இருந்துச்சு. அது இப்போது சூர்யா சார் படம் பண்ணாங்க, சூர்யா 44. அது கேட்டாங்க. ஆனால் நம்ம அதுக்குள்ள பைசன் சைன் இந்த ஃபஸ்ட்டு செட்டில் மட்டும் தரமணியில் கூட எனக்கு ஒரு சின்ன என்னன்னா, அது அந்த ஒரு நைட்டில் நிப்பாட்டி கார்பன்லாம் சண்டை ஆயிடுச்சு. கார்பன்லாம் பண்ண முடியாதுன்னு கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து மாரீஸ்வரர் சார் பற்றி தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருந்தீங்க. இப்போ அடுத்து வந்து அவருடைய இயக்கத்தில் பைசன் எனும் காலை மாடல் போயிட்டு இருக்கு ஷூட்டிங். அது எந்த அளவு முடிஞ்சிருக்கு, எப்படி வந்திருக்கு? ஒரு 70% வந்துருக்கு. ரொம்ப பயங்கரமாக வந்துருக்கு. அதாவது இது ஒரு வேற ஒரு பாய்ச்சல் இருக்கும். ஸ்போர்ட்ஸு கபடி நம்மளுக்கு தெரியும். குரு விக்ரம் வந்து பயங்கரமாக பண்ணிருக்காரு. எல்லாரோட ஒர்க்கும் இனியும் பயங்கரமாக பேசப்படும். இங்கே வாடகை எப்படி பேசப்பட்டுச்சோ அதே போல் பைசனும் பெரிய லெவலில் இருந்துச்சு. பைசன் பற்றி சில விஷயம் சொல்ல முடியாது, இருந்தாலும் இப்போ 70% படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு. இதில் வந்து உங்களுக்கான விஷயங்கள் இது என்னென்ன பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து இதான் கபடி தானே இப்போ கதை. இதுலேயே ஒரு ஊர் ஒன்று செட்டு போட்டு ஒரு செகண்ட்லேயே சார் இன்னும் ஒரு 20 வீடு கொண்ட ஒரு சின்ன ஒரு ஊர் மாதிரி செட்டு உண்டு. கபடி அந்த பீரியட் நடக்கிற கபடி மேட்சஸ் போட்டிக்கான அந்த களம், அந்த கிரவுண்ட் ரெடி பண்ணுறது வேறு வேறு ஊர் நடக்கும்ல. ஒரு ஸ்டேஜ் மேட்சஸ்ஸு அதில் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது, அது மாதிரி நிறைய ஒர்க்கு. எப்போ நான் திரைக்கு வரும் இந்த படம்? திரைக்கு வரும் அது தெரில. நெக்ஸ்ட் மந்த் இல்லை அதுக்கு அடுத்து தான் வருது. இன்னும் டேட்டு விரைவில் ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த டிசைன்லாம் அந்த செட்டோ டிசைன்லாம் பண்ண ஆரம்பிக்க சொல்லிட்டாப்புல. அந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டா கூடிய எப்போ ஷூட் பண்ணிடுச்சு. இப்போ ஷூட்டிங்க அரசு படம் ஷூட்டிங் போயிட்டீங்க. அடுத்து அதே மாதிரி நீங்கள் பண்ண படத்தில் ரொம்ப பாராட்டு பெற்றது வந்து மாவீரன். மிக முக்கியமாக அந்த மாவீரனை வந்து கட்டாயம் சொல்லி ஆகணும். அது ஃபுல்லாகவே செட்டு தானே அது? ஆமாம். அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்லம் ஒன்று அது செட் பண்ணோம். அதே வந்து நான் இந்த வாழை மாமன்னன் வாழை 2 படம் அப்போது சிமிலேஸாக போயிட்டு இருந்தவங்க மாவீரன் தொடர முடியல. அது பெரிய வருத்தம் தான் எனக்கு. பாதிலேயே அது இதுனா வேற ஒரு ஆர்டர் போகிறாங்க. இன்னொருத்தர் நான் ஒர்க் பண்ணது வந்து ஒரு 60% நான் ஒர்க் பண்ணேன். என்ன சார் செட் நீங்கள்? செட் வந்து இந்த கூவம் ஓரமாக ஒரு ஏரியா, அந்த ஏரியா நான் செட்டு. அது ஒரு சிவகார்த்திகேயன் சாரோடைய வீடோட இன்டீரியர், அந்த அங்கே ஸ்லம்மில் இருக்கிற வீடும் இங்கே ஹவுசிங் போர்டில் இருக்கிற அந்த ஃபுல் இன்டீரியரு, இந்த காரிடார் எல்லாமே நான் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த தந்தி ஆஃபீஸு, அந்த தினத்தி அந்த ஆஃபீஸு அப்புறம் சின்னதாக ஒர்க் பண்ணோம். ஒரு 60% நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப தூரமான பயணம், எங்கேயும் நான் இருக்கணும் அங்கேயும் இருக்கணுன்ற மாதிரி ஒரு பெரிய கெட்டான நிலைமை இருந்துச்சு. அது சரியாகவும் இல்லை. அது தப்பாக இருக்கும்னு தான் நான் சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க சைமல்டேனியஸாக ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சில ப்ராஜெக்ட். அப்படி உங்களை தவற விட்டு போன ப்ராஜெக்ட்ஸ்னால் ஏதாவது சொன்னாங்களா? இந்த மாதிரி போயிருக்கா? ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு கட்டாயம் இருந்திருப்பீங்க ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ். நமக்கு ஒர்க் ப்ரெஷர் பொழுது நிறைய உங்களுக்கு சைமல்டேனியஸாக இப்போ சொன்னீங்களா 2 திரைப்படங்கள் போயிட்டு இருந்தது, மாமன்னாக இருக்கட்டும் வாழையாக இருக்கட்டும். இப்போ வந்து மாவீரன் சொன்னீங்கல்ல ஒர்க் பண்ண இந்த செட்ஸ் எல்லாம், அதே மாதிரி நீங்கள் வந்து பணியாற்ற முடியாமல் போன ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம்? இப்போ சூர்யா சார் படம் பண்ணது சூர்யா 44. அது கேட்டாங்க. ஆனால் நம்ம அதுக்குள்ள பைசன் சைன் பண்ணோம். அதனால் அது ஒரு மிஸ் பண்ணோம். அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இப்போ நீங்க நினைப்பீங்களா, சில படங்கள் பார்க்குறப்ப நீங்க போட்ட செட்டையே வந்து பெரிய ஸ்க்ரீன்ல பார்ப்பீங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அந்த செட்லாம் எதை சொன்னீங்க? எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு தெரியல, அந்த அர்ஜென்ட்ல இதெல்லாம் விட்டுருப்போம், அதெல்லாம் பண்ணுவோம்ல. அது நம்ம வந்து அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும்.
நல்லா இருக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. பட் பார்க்கும்போது சரி இது பண்ணியிருந்துருக்கலாம், அதை விட்டோம். டைம் இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம கொஞ்சம் வம்படியாக நின்று பண்ணியிருந்துருக்கணும் அதை. அதை ஏன் விட்டுட்டு வந்தோம் இப்போ பாரு. அது அது பதிவாயிடுதுல்ல அது. அது 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 கஷ்டமாக இருக்கும். சாட்டிஸ்ஃபைடாலாம் கிடையவே கிடையாது. ஆனா நீங்க பிரமித செட்னா எதை சொன்னீங்க? நீங்க போட்டதிலே வந்து சில நீங்க சொன்னீங்க ஆனது இல்லைன்னு. ஆனா ஸ்க்ரீன்ல பார்க்குறப்ப ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை அந்த மாதிரி உங்களுக்கு தோணும் இல்லையா? இந்த மாதிரி வந்து செட் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்துல நம்ம பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்க இப்ப சொன்னீங்களே சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு. அது அந்த மாதிரி நீங்க யோசிச்ச செட்னா எதை சொல்லுவீங்க? அதாவது இந்த செட்ட சொன்னீங்களே. அதான் சொன்ன தப்பாயிடும். அதான் இப்ப சொல்லிட்டு இருந்தீங்கல்ல சில படங்கள் ஒர்க் பண்ண பண்ண படங்களும் இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க ஒர்க் பண்ண படங்கள் இப்ப நிறைய படம் பண்ணிட்டீங்க. நீங்க ஒர்க் பண்ண படங்கள்ல உங்களால மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. ஒர்க் பண்ண செட் ஒர்க்கா இருக்கட்டும், ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் அதுல நீங்க மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இதுவரை சொல்லாததா இருக்கும் அந்த இன்சிடென்ட் எங்களுக்கு. எதுவுமே ஞாபகம் இல்லையே. இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் எதுவுமே என்னன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு நம்ம ஒரு செட்டு நடத்தி முடிக்கிறதே ஒரு இன்சிடென்ட். அப்படி இருக்கும்போது நம்ம பர்டிகுலராக எது அப்படின்னு சொல்ல ஒரு அடிக்கோடிட முடியல. அது எப்படின்னா எல்லாமே ஒரு மாதிரி டைமிங்காக இருக்கட்டும், அந்த அந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு பயங்கரமாக கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஒரு செட்டு நம்ம முடித்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ள அது பெரிய ஒரு டஃப்பான ஏரியா தான் அந்த இடம். மற்ற ஷூட் ஆரம்பிச்சிட்ட பிறகு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், கொஞ்சம் வேலை கம்மியாயிடும். செட் ஒர்க் நடக்கும்போது பயங்கர ப்ரெஷர் இருக்கும். அதனால் எல்லா சம்பவமே வந்து முக்கியமானது தான். எல்லா ஒர்க்குமே ஒரு இன்சிடென்ட் தான். என்னை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு பத்து பேர் சொல்ல முடியல என்ன என்ன நடந்தது அப்படின்னா. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு செட்டில் மட்டும் தரமணியில் மட்டும் எனக்கு ஒரு சின்ன என்னன்னா அது அந்த அந்த சைஸுக்கு வந்து 3 பில்லர் வைக்கணும். ஆக்சுவலாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 3 பில்லர் இருக்குது. ஆக்சுவலாக சார் என்ன சொல்லிட்டாரு, ராம் சார் என்ன சொல்லிட்டாரு, 3 பில்லர் வேணாம் குமார், 2 பில்லரில் அந்த பஸ் ஸ்டாப் நிற்குமான்ட்டார். அன்னைக்கு தான் வந்து புயல் வந்து கரையை கடக்க போகுது. அதுதான் அது அதுதான் நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது. புயல் வந்து கரையை கடக்க போகுது. அப்போது வந்து அந்த இடம் பார்த்தீங்கன்னா கோவலம். அது அது ஷேக் ஆகுது. என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. அந்த நம்ம ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு செட்டு அது அந்த நேச்சுரல் மூலியமாக நமக்கு பெரிய ஒரு ஒரு பெரிய அசிங்கமாயிட போகுது சாஞ்சிச்சுன்னா. அந்த ஒரு இடம் பெரிய பயம் இருந்தது ஸ்டார்டிங்கில். அது என்னமோ தெரில, அது அப்படியே அந்த புயல் அன்றைக்கி இதுவும் ஆகலை. ஆனால் காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு. அது ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு ஒரு மாதிரி வெளியெல்லாம் வந்து வுட் இருக்கும், ஆனால் உள்ளேருந்து ஆங்கிள் போட்டு காங்கிரீட் போட்டு அது ஒரு பெருசாக. ஆனால் அது பின்னாடி என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு ஒரு முற்போக்காக யோசிச்சு அது ஃபுல்லாகவே ஆங்கிள் அது வுட்டில் தான் அடிக்கலான்னு ஐடியா இருந்துச்சு. அது இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு சொன்னோன்னே அது வந்து ஒரு ஆங்கிள் போட்டு காங்கிரீட்லாம் போட்டு செட் பண்ணி காங்கிரீட் காயாமல் அது அப்படியே ஈரமாகவே இருந்து மழை விடவே இல்லைல்ல. அது சின்ன ஒர்க்கு அது பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. என்னடா இது உங்களுக்கு எனக்கு எனக்கு அதே பிரச்சனைகள் நிறைய வரும். அது எப்படி சொல்றது, அது இது நடக்கும். மகானில் கூட அந்த திருவிழா சாங் இருக்கும்ல, அது அது வந்து ஒரு ஏரி, ஒரு வற்றி போன ஒரு ஏரி. அது அந்த ஏரியில் அந்த படிக்கட்டு வீட்டில் செட்டு போட்டு அந்த மண்டபம் செட்டு போட்டு அது கிரியேட் பண்ணிட்டு அதுவும் இதே மாதிரி தான் மழை. இயற்கைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பந்து இருக்கு. ஆனால் அந்த மழை தான் வந்து பிரச்சனை பண்ணுவோம். அதே மாதிரி அதே மகானில் டார்ஜிலிங்கில் அந்த சிங்கிள் ஷாட் ஃபைட் நடக்குது. விக்ரம் சார் ஒரு நதிக்கரை ஓரமாக அங்கே ஒரு தூரத்தில் ஒரு சர்ச்சு ஒன்று பார்த்துருக்கீங்க. ஒரு சர்ச்சு ஒன்று செட்டு போட்டிருக்கோம். அது செட்டு தான். அது அந்த சர்ச்சும் செட். ஆமாம், சர்ச்சு செட்டு தான். அது எப்படின்னா ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் மட்டும் தான் போட்டிருப்பேன். அது வந்து டைமிங்கு இல்லை. நாளைக்கு காலைல ஷூட்டு, இன்னைக்கு காலைல ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு காலைல ஷூட். அந்த ஒரு நைட்டில் நிப்பாட்டி கார்பெண்டர்லாம் சண்டை. எங்கள் மகான் டைமில் பெரிய சண்டை ஆயிடுச்சு. கார்பெண்டர்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. எல்லாரும் ஜர்க்கின் ரெயின் கோட் போட்டு அந்த செட்டை நிப்பாட்டணும். அது தூரத்தில் தான் இருக்கும். அது அதனால தெரியாது. ஆமாம், கரெக்டாக இருக்கும் ஃப்ரேம். அது கரெக்டாக அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் லேயர் மட்டும் தான் இருக்கும் போட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சு அந்த சிலுவை மட்டும் 3 டைமென்ஷனில் பண்ணிட்டு அதை மட்டும் தூரத்தில் கொஞ்சம் போட்டு அதுவும் பெரிய விடிய நின்று தூக்கம். ஆனால் இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து செட்டுக்குள்ள சினிமா இருந்தது
சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவுட்டோர் அதெல்லாம் இருந்து. பட் ஆனா இப்ப கலை இயக்கத்திற்கு பொறுத்தளவு வந்து சிஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப இன்வால்வ் ஆகுதுன்னா, அது கலை இயக்கத்தினுடைய தாக்கத்த அது எந்த அளவு அந்த ஒரு கலை ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரை அது எந்த அளவு தாக்கத்த குறைக்கிறதா நீங்க பார்க்குறீங்க? அது அது நம்ம எப்படி சொல்றது டெவலப்மெண்ட்னு உயர்த்தினா ஆகும். அது அது இம்ப்ரூவ்மெண்ட் தானே அது. என்ன ஆர்ட் டைரக்டர்லாம் மாறணும். நம்ம விஷுவலாக நம்ம வந்து அதை வந்து அந்த சாஃப்ட்வேர் நம்ம கற்றுக்கணும். நம்ம நம்ம வந்து நம்ம வந்து கைட் பண்ணுற மாதிரி நம்மளே அந்த வேலையை எடுத்து ஒர்க் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தனியாக ஒரு அதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு என்ன சொல்கிறது சிஜி பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குறோம்ல, அந்த டீம் தனியாக ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்ககிட்ட போகாமல் எந்த அளவு அதை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம ஒரு இப்போ 5% 6% வச்சு ஒரு டீம் போட்டு நம்ம ஒர்க் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்ல. நம்ம ஒரு வேவ் லென்த்தில் ஒரு செட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு பின்னாடி அவங்க ஒர்க் பண்ணி அது கம்யூனிகேஷனாக எனக்கு 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 தெரியல. எனக்கு தோணுது என்னன்னா, சப்போஸ் அப்படி ஆச்சுன்னா எல்லா டேரக்டரும் வந்து இந்த இதை வந்து கையில் எடுத்து அதுக்கான தொழில் அந்த அந்த சாஃப்ட்வேர் நம்ம வந்து பயங்கரமாக அது லேர்னிங் பண்ணி நம்ம அதுக்குள்ளே போகணும். இப்போ நம்மனா சப்போஸ் அப்படி அந்த தொழில்நுட்பம் அந்த வந்துருச்சு. இப்போ எல்லாமே வந்து விர்ச்சுவலாக எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் இப்போனா நம்ம ஃபோர் கிரவுண்டுக்கு மட்டும் தான் தேவைப்படும். நம்ம ஒர்க்கு ஃபோர் கிரவுண்டுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாமே மாடலாக இருக்கும். தாஜ்மஹால் இருக்கும். ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷன் வேணும்னா அது இருக்கும். ஒரு பெரிய வாழைத்தோட்டம்லாம் இருக்கும். எல்லாமே செட்டாக வீடாக எல்லாமே இருக்கும். இப்பயே வந்துச்சு எல்லாமே இருக்கு. ஆனால் அது சில டைரக்டருங்க வந்து அது அது இன்னும் அவங்க யாரும் நம்ப மாட்டுறாங்க. அது சரியாக வருமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. இங்கே சரியாக பண்ணுறதுக்கு ஆள் இல்லையான்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் வெளிநாட்டில் ஹாலிவுட்லாம் அதை அச்சீவ் பண்ணி தான் இருக்காங்க. இதுதான் பண்ணுறாங்க. நம்ம இடத்துல தெரியல. இப்போ நீங்க வந்து பல அனுபவமான இயக்குனர் கூட பயணிச்சிருக்கீங்க. அதே மாதிரி முதல்ல படம் பண்றவங்க நிறைய பேர் கூட நீங்க ஒர்க் பண்ணது பண்ணியிருக்கீங்க. அதுவும் மிக முக்கியமான படங்களாகவும் பண்ணீங்க உங்களுக்கு. பொதுவாக சொல்ல போனால் கண்ணகி அது ஒரு நல்ல கான்செப்ட் உள்ள படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அசோக் குருபு சாரோட டைரக்ஷனில் பஃபூன் அது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய இடங்கள்ல கதைகள் நகரும். ஸோ அதுவாக இருக்கட்டும். இந்தமாரி அதுக்கப்புறம் பேச்சுலர் இதுமாரி படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இதில் வந்து முதல் இயக்குனர்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க முதல்ல படம் எடுக்கிறப்ப உங்கள்கிட்ட இயக்குனர்கள் சொல்கிறப்ப நீங்கள் எப்படி அதை சூஸ் பண்ணுவீங்க? இந்த ஸ்கிரிப்டை நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும்ல, ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் படம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. கதை நல்லா இருக்கும். கதை நல்லா இருந்தால் நம்ம அது வந்து அதை மறுக்கவும் முடியாது. நம்ம அது சின்ன படம் பெரிய படம் ஸ்கேல் எல்லாம் இல்லை. நான் எப்பவுமே பார்க்க மாட்டேன். கதை நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. சம்பளம் கூட குறைய இருந்தாலும் பண்ண மாட்டேன். கதை நல்லா இருக்கா சரி பண்ணுவோம் அப்படின்னு தான் பண்ணேன். கண்ணகிலாம் யஷ்வந்த்லாம் வந்து சரியான ரைட் ஆகும். தம்பி ரொம்ப நல்லா அவர் கூட நல்லா ஜெல்லாச்சு. ரொம்ப நல்ல டிஸ்கஷன் ஆரோக்கியமாக இருக்கும். இது நிறைய இன்புட் சொல்லுவோம் கேட்ப போல. அதே மாதிரி நம்ம ஒருத்தர் வந்து கேட்கும்போது நம்ம வந்து இல்லைப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் சொல்லிவிடுவேன். அதாவது படம் இருந்துச்சுன்னா நான் கமிட் பண்ணிவிட்டு நான் முக்கியமானது மட்டும் வரேன். மற்றதுக்கு நீங்கள் அசிஸ்டன்ட் வச்சுன்னு சொல்கிறேன். அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா ஆர்ட் டைரக்டர் வந்து இருக்கணும், ஸ்பாட்டில் இருக்கணும். எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அது பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர் இருக்கும். ஆனால் ஒரே சொல்லிவிடுவேன். நான் எல்லாருக்கிட்டையுமே நான் எனக்கு இந்த படம் இருக்குது, நான் இதில் நான் கமிட் பண்ணி நான் பண்ணித்தரேன். முக்கியமான ஏரியாக்கள் நான் பண்ணித்தரேன். அந்த சின்ன விஷயம் நீங்கள் பசங்க அசிஸ்டன்ட் வச்சு பார்த்துங்க, நான் கம்யூனிகேஷனில் இருக்கேன்னு சொல்லுவேன். அது மாதிரி தான் நான் கமிட் பண்ணுவேன். இல்லைன்னா நான் போயிடுவேன். படம் இல்லைன்னா கிளம்பி அவங்க கூட அடி ஜாலியாக. இப்போ கலை இயக்கத்திற்கான ஒரு விஷயங்கள் வந்து இப்போ அடுத்தடுத்து நீங்கள் சொன்னீங்க தொழில்நுட்பம் அது எந்த அளவு இங்கே தமிழ் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கதான் நீங்கள் பார்க்குறீங்க? நல்லாவே இருக்குது. வேறு இருக்குது. இங்கே டைமிங் தான் வருது எல்லாருக்கும். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நேரம் இல்லாதது தான் ஒரே ஒரு இங்கே தமிழ் சினிமாவில் பெரிய பிரச்சனை. நேரம் சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஆர்ட் ஒர்க்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு பெயிண்டிங்னா கூட எடுத்தோம் இப்படி கலர் வச்சோம் பண்ணணும்லாம் கிடையாது. அதை பொறுமையாக நின்று பார்த்து அதை சரி பண்ணி இது பண்ணி அது பண்ணாதான் ஒரு முழுமையாக ஒரு ஓவியமே நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒர்க்கு. அப்போ வந்து ஒரு கலர் அடிக்கிறோம்னா அது அடிச்சிட்டோம்லாம் கிடையாது.
அடிச்சிட்ட பிறகு ஒரு பேட்ச் இருக்கும், அது சரி கவர் ஆகிருக்காது, அதை திரும்பி இன்னும் கோட் பண்ணணும். அது அந்த அந்த அது வேலை முடிஞ்சு அது காஞ்ச பிறகு தான் அது நமக்கு தெரியும். அது மாதிரி ஒரு வேலை நம்ம செய்கிறோம்னா, ஒரு பொருளை உருவாக்குறோம், டேபிள் உருவாக்குறோம், பெயிண்ட் அடிக்கிறோம், ஒரு ஒரு செட்டை கிரியேட் பண்ணுறோம்னா அந்த செட்டில் பயங்கர தப்பு இருக்கும். நம்மளால் அது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் நம்ம செட்டில் வெளியே வருவோம். சரி ஓகேடா வந்துட்டாங்கடா, கொடுத்துருவோம்டா வித்துருவோம்டா, இந்த நம்ம வந்து டைம் இல்லை, என்ன பண்ணுறது, முடிச்சுட்டு முடி 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 அப்படின்னா அப்படி தான் போவோம். ஒரு மாதிரி பரபரப்பாக போயிடும். அது எப்படி சொல்கிறது, அது ஒய்டாக அவங்களுக்கு வந்து அது பெருசாக தப்பாகவும் இருக்காது. ரொம்ப மோசமாலாம் விட்டு போக முடியாது. நம்ம நேக்கடாக பார்க்கும்போதே ஒரு ஒயிடில் ஒரு ஒரு மாஸ்டர் ஷாட்டாக நம்ம பார்க்கும்போது அந்த செட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு அதில் ஒன்று கரெக்ஷன் பண்ணி அதை சரி பண்ணி அந்த மாஸ்டர் ஷாட்டுக்கான வேலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க க்ளோஸ்அப் போகும்போது கூட நின்று அதெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் பட்டிட்டிங் தெரியுமா பார்த்து அதை தப்பாக தெரியாத அளவுக்கு பண்ணுறது. அது நம்ம அதான் அது நம்ம கூட நின்னா தான் அது நடக்கும். இல்லைன்னா நம்ம வந்துட்டோம்னா நம்ம அசிஸ்டன்ஸுக்கெலாம் அதெல்லாம் தெரியாது, அந்த தப்புலாம் தெரியாது அவங்களுக்கு. சரி அவன் முடிஞ்சிச்சு, கேமரா வச்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க, இந்த செட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படி தான் அவங்க நினச்சிப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் அது இந்த இடத்துல தப்பு இருக்குது, இது பண்ணோம். இப்போ திங்கத்தண்டால ஒரு ஒரு சூர்யா சார் உட்காந்து ஒரு அட்ரஸ் படிப்பார். அது பின்னாடி வந்து ஒரு லைட் இருக்கும். அந்த லைட்டில் வந்து ஒயர் இருக்குது. அந்த லைட்டு இதுவே ஒரு லைட் இருக்குது. அந்த லைட்டுக்கு ஒரு ஒயர் போகல, எப்படியும் ஒரு ஒயர் ப்ளக் பண்ணுறதுக்கு ஒயர் போகல, அது ஒயர் இல்லை. நான் நின்று பார்க்குறேன், என் அசிஸ்டன்ஸ் நின்று பார்க்குறேன், எல்லாமே பார்க்குறாங்க, என்ன அது இல்லை. நம்ம இருக்கிறதுனால தான் அதை போய் ஒரு ஒயரை எடுத்து ஏதோ ஒன்று பண்ணி அதை சொல்லி அந்த ஒயரை எடுத்து அந்த அதை நிஜமாக்கணும். அந்த லைட்டை நம்ம நிஜமாக்குறது அந்த ஒயர் தான். ஆமாம், நிஜமாக அந்த ஒயர்லாம் அது அது அந்த லைட் எதுக்கு, ஒயர் இல்லாத ஒரு லைட் எடுத்து நாங்கள் வச்சோம், அது ப்ராப்பர்ட்டியாக மாறுது. அது நிஜமாக்குறது வந்து அந்த ஒயரு. அந்த ஒயர் நம்ம பார்க்க தான் அந்த ஒயர். இதில் வாழையில் சேகர் பேனா ஒன்று வச்சுருக்கோம்ல, அந்த பேனா வந்து அந்த மூடி வாங்கி கடித்து மென்று கொடுத்துருக்கோம். அந்த பேனாவோட மூடி இருக்குல்ல, அதை நான் கடிச்சு கொடுத்தேன். நம்ம அது சின்ன வயசுல நம்ம பேனாவோட மூடி கடிப்போம். அது நம்ம இருக்கும்போது அந்த பேனா பார்க்கும்போது இது பண்ணலாம்னு தோணல. அது அசிஸ்டன்ஸுக்கு அதெல்லாம் அசிஸ்டன்ஸ்லாம் கற்றுக்கணும். அதெல்லாம் ஆர்ட் அசிஸ்டன்ஸ்லாம் வந்தோம், நம்ம எப்படி சொல்கிறது, ஆர்ட் டைரக்டர் சொன்னார், அதை நம்ம செஞ்சோம் அப்படின்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கேர் எடுக்கணும். ஒரு 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 பொருளுடைய முன்னாடி பின்னாடி யோசிக்கணும். இடமா இருக்கட்டும், பொருளை ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து முன்னாடி அவன் எந்த கிளாஸ் படிக்கிறான், அவன் எத்தனை ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது, அப்போது அவன் பொருள் அந்த ஒரு வருஷத்துக்கு பின்னாடியிலேருந்து வருதுனால அது அது எவ்வளோ ஏஜிங் ஆகிருக்கும். அவன் இடையில எதுனா புதுசாக ஒரு அட்டை போட்டிருப்பான், எல்லாமே பழைய அட்டை போட்டு தான் இருக்காது, ஏதோ ஒன்று மாற்றிருப்பான். ஒரு நோட் புக்கில் ஒரு ஒரு வெரைட்டியாக ஒரு புதுசாக அட்டை போட்டுக்கலாம். இதுமாதிரி நம்ம அது மாதிரி அந்த கதைக்குள்ளே அந்த அந்த வாழ்வியலுக்குள்ளே நம்ம யோசிக்கணும். அதாவது ஆர்ட் டைரக்டர் இருப்பார், இருக்க மாட்டார், ஒரு சமயம் வேணால் வெளியே ஆர்ட் செட்டுக்கு போயிருப்பார். ஆர்ட் அசிஸ்டன்ஸுங்க பொறுப்பு வந்து பெரிய பொறுப்பு, பெரிய வேலை. அது அது எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்ட் டைரக்டர் நிகரான வேலை. அது இன்னும் நம்ம ஆர்ட் அசிஸ்டன்ட் வந்து அது தெரிய மாட்டேங்குது. பேட்டி மூலிமா சொல்லிடுறேன், என் அசிஸ்டன்ட்டை நான் சொல்லுவேன், பட் இருந்தாலும் இது சொல்லணும். அது அது கேரிங்காகவே இருக்க மாட்டாங்க பசங்க. இந்த மாதிரி அசால்ட்டாக அடுத்த கட்ட நகருவாங்க. நகரலாம், உங்களை கவனிப்பாங்க டைரக்டர்ஸு, அடுத்தவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது இப்போ இருக்கிற தலைமுறையில் இருக்கிற பசங்க கொஞ்சம் அவைவாக தான் இருக்காங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட செட்னாக சொன்னீங்க. இப்போ சொன்னீங்கல்ல, சில விஷயங்கள் நுணுக்கங்களாக நான் பண்ணியிருக்கேன், அப்போவே பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆர்ட் டைரக்டர் ஆகி இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு போட்ட செட்டு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நிறைய கன்க்ளூஷன் ஓட்டே இருக்கும் உங்களுக்கு, நிறைய விஷயங்கள் ஓடும், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, ஐடியா டிஸ்கஷன் பண்ணிடுவோம், இருந்தாலும் அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாம் தோணும். அப்படி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட செட்னா எல்லாமே கஷ்டம் தான், ஈஸியாக எதுவுமே இல்லை, எல்லாமே கஷ்டம். இப்போ பர்டிகுலராக இன்சிடென்ட் சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ சொன்னீங்கல்ல மாற்றான்னு சொன்னீங்க, நீங்கள் அப்போ அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சேன்னு. இப்போ ஆர்ட் டைரக்டராக இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் நீங்கள் கஷ்டப்பட்டது சொன்னீங்க, எல்லாமே கஷ்டப்பட்டது, ஆனால் பர்டிகுலராக சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா நீங்கள் போட்ட செட்? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே எல்லா வேலையுமே கிடைக்குமா, ரொம்ப ஈஸியாக எதுவுமே நகராது. இது எனக்குன்னு இல்லை, கேமராமேனாக இருக்கும், அவங்க லைட் பண்ண அதான் நம்ம அந்த ஒர்க் பண்ணுற ஃப்ளோ இருக்குல்ல, அந்த அந்த டைமிங் இருக்குல்ல, எல்லாருக்குமே நெருக்கடியாகவே தான் இருக்கும். அது நம்ம இன்னும் அது கொஞ்ச நாள் ஆகும் ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணுறதுக்கு.
இன்னும் பெரிய ஆர்டர் ஆகும், பெரிய பெரிய படங்களுக்கு போகணும். பெரிய படம் முக்கியமான படம் சொல்ல முக்கியமான படங்கள் இன்னும் இன்னும் ஒர்க்காக சொல்கிறேன். நமக்கான நேரம் எடுத்து இல்லை. இப்போ சாபு சார் இருக்காரு, இப்போ ராஜீவ் சார், இது எனக்கு ஒரு நாள் அவ்வளோதான். 20 நாள் எனக்கு ஒரு மாதம் வேணும்னா ஒரு மாதம். அது அவங்க அவங்க டைமிங் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கள்ல. அந்த மாதிரி வரும்போதுன்னா நம்ம இன்னும் பயங்கரமாக எனக்கு அது மேலே ஆசை இருக்குது. நம்ம வந்து நின்று பார்த்து கரெக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணணும். அடுத்து அது மேலே இருக்குது. கரெக்ஷன் பண்ணினா செட்டை கரெக்ஷன் பண்ணிடல. இப்போ ஒரு வேலை நடந்திருக்கும், அது சரியாக இருக்காது. அதை நம்ம வந்து ஒரு மாதிரி 50% கடந்து வந்துடுவோம்ல. அப்படி இல்லாமல் 100% அதை வந்து முழுமையாக எனக்கு ஒரு ஒரு செட்டு பண்ணணும். எனக்கு எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, இப்போ பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். 50-50 தான் இருக்கும். இன்னமும் வந்து நம்ம வந்து நமக்கான நேரம் எடுத்து ஒரு வேலை பண்ணாலும் அதை வந்து சும்மா சரியாக பண்ணி இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணணும். நிறைய எனக்கு இருக்குது. அதாவது ஒரு ஜெயில் செட்டாக இருக்கட்டும், ஒரு மாதிரி ஒரு பெரிய பேலஸாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் பண்ணணும். பயங்கர அதாவது அதை நம்பகத்தன்மையாக பண்ணணும். அது வந்து அது செட்டுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அதுக்கான மெட்டீரியல்லாம் க்ரியேட் பண்ணி அதை எப்படி வந்து லைவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்லாம் பயங்கர ஆசை இருக்குது. அது நடக்கும். அது நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் கண்டினியூஸாக இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் பண்ணி எங்களை என்கேஜிங் பண்ணிட்டே இருக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி நான் உங்களோட நேரத்தை